Hi everyone. இன்னைக்கு வீடியோ டுட்டோரியல்ல நம்ம வேலிடேஷன் இன் செலீனியம் வெப் டிரைவர்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ வேலிடேஷன் அப்படின்னாவே என்னன்னா ஒரு கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வேலிடேஷனிங்க. ஸோ வேலிடேஷன் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வெப் பேஜ்னு இருந்தது அப்படின்னா அதில் கொடுக்குற இப்போ www.facebook.comனு கொடுத்தோன்னா அதில் இருக்கிற எல்லாமே ஸ்பெல்லிங் முதற்கொண்டு சின்டாக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது, நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெப்பேஜ் இருக்கா, அதில் கண்டென்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் வேலிடேஷன். வேலிடேஷன் வந்து ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, லாகின் கரெக்டாக ஆகுதா, கரெக்டான யூசர் நேம் கொடுத்தா தான் லாகின் ஆகுதா, தப்பானது கொடுத்தா எரர் த்ரோ பண்ணுதா, இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறது தான் வந்து வேலிடேஷன். இப்போ வந்து நான் உங்களுக்கு அமேசான் வெப்சைட்டில் எப்படி சில ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வேலிடேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப் எலமெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பேசிக்காக செக் பண்ணுற வேலிடேஷன் வந்து எப்போவுமே டைட்டில், ஏன்னா உங்கள் பேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் டைட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் யூஆர்எல். ஸோ எதை வேணாலும் நீங்கள் செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரிஸ் இருக்கும், டெலிவரி அட்ரஸ் இருக்கும், நிறைய ஹோம் பேஜ் எல்லாமே இருக்கும். எதை வேணாலும் செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்கள் எக்லிப்ஸ்க்கு வந்து உங்களோட பேக்கேஜில் வேலிடேஷன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நேம் வந்து நான் வேலிடேஷன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு மெயின் மெத்தடு சூஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்ட் ஸ்கிரிப்டை அதில் தான் எழுத போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து வெப் டிரைவரை ஓப்பன் பண்ணுறது, ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறது. ஸோ வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர்னு கொடுங்க. இப்போ வெப் டிரைவரை இம்போர்ட் பண்ணிடுங்க, ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரையும் இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ driver.get, இப்போ நான் அமேசானை டெஸ்ட் பண்ணுறதுனால அந்த யூஆர்எல் எடுத்து கெட் மெத்தட்குள்ள பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து அந்த வெப்பேஜில் இருக்கிற டைட்டிலை கெட் பண்ண போகிறோம். அதுக்கு driver.get டைட்டில்னு மெத்தட் சூஸ் பண்ணிடுங்க. இப்போது இதை வந்து ஒரு வேல்யூஸில் ஒரு டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு கெட் பண்ணுற டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கிறனால நான் இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவல் டைட்டில் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ driver.get டைட்டிலில் என்ன வேல்யூ வருதோ அது வந்து ஆக்சுவல் டைட்டிலில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆக்சுவல் டைட்டிலில் பிரிண்ட் பண்ணிங்கன்னா driver.get டைட்டிலோட அவுட்புட்டு தான் அதில் ஷோ ஆகும். ஸோ இங்கே வந்து ஆக்சுவல் டைட்டில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைட்டில் உங்களுக்கு என்னவா இருக்குன்றதை பார்க்கணும். இது எங்கே இருக்குன்னா உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டில் இருக்கும். ஸோ ஹோம் பேஜோட டைட்டில் இதுவாக தான் இருக்கணும்னு முன்னாடியே ரெக்குவயர்மெண்ட்டில் டெவலப்பர்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டை பார்த்து உங்களோட எக்ஸ்பெக்டட் டைட்டிலில் எழுதிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த கர்சர் மேலே வச்சிங்கனாவே உங்கள் எக்ஸ்பெக்டட் டைட்டிலோட ஃபுல் டீட்டெயிலும் தெரியும். அதை நீங்கள் உங்கள் எக்ஸ்பெக்டட் டைட்டிலில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அமேசானோட எக்ஸ்பெக்டட் டைட்டில் என்ன, amazon.com ஆன்லைன் ஷாப்பிங் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ், அப்ரைல், கம்ப்யூட்டர், புக், டிவிடி அண்ட் மோர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே கெட் டைட்டில்னு பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டைட்டிலோ அந்த டைட்டில் தான் கெட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதை driver.get டைட்டிலுக்கும் கீழே தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஆக்சுவல் டைட்டில்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் டைட்டில் என்னவோ அது வந்து கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி
ஆக்சுவலும் எக்ஸ்பெக்டடும் கரெக்டானு செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டடும் கரெக்டாக இருந்துச்சுன்னா டெஸ்ட் பாஸ் ஆகிடும். இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் ஆக்சுவல் டைட்டில் டாட் கண்டென்ட் ஈக்குவல். ஸோ கண்டென்ட் ஈக்குவல்னு இருக்குது, கண்டென்ட் ஈக்குவல்னு இருக்குது. ஈக்குவல்ன்றது ரெண்டும் சேமாக இருக்கான்னு தான் பார்க்கும், கேஸ் சென்சிட்டிவ் பார்க்காது. பட் கண்டென்ட் ஈக்குவல்ன்றது கேஸ் சென்சிட்டிவ் பார்க்கும். நம்மளுக்கு இங்கே கேஸ் சென்சிட்டிவ் செக் பண்ணி பார்க்கணும். அப்போது சிஸ்டம் டாட் அவுட்டில் டெஸ்ட் பாஸ்ன்னு கொடுத்துட்டு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் டெஸ்ட் ஃபெயில் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஆக்சுவல் டைட்டில் கெட் ஆகி அது கூட எக்ஸ்பெக்டட் டைட்டில் கம்பேர் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் டெஸ்ட் பாஸாக ஃபெயிலான்னு காமிக்கும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் லைன் பை லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அமேசான் பேஜ் கெட் டைட்டில் ஆக்சுவல் டைட்டில் கம்பேர் பண்ணி ரிசல்ட் ஷோ பண்ணும். இப்போ உங்கள் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுங்கள். ஸோ ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக உங்களோட வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். வெப்பேஜ் கம்ப்ளீட்டாக லோட் ஆனதுக்கப்புறம் தான் டைட்டில் கெட் ஆகும். பாருங்கள். கம்ப்ளீட்டாக லோட் ஆனதுக்கப்புறம் டைட்டில் கெட் ஆகி அந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கூட கம்பேர் ஆகும். ஏன்னா அமேசான்லேயே அமேசான் வெப்சைட்டும் இருக்குது, அமேசான் ப்ரைம் வெப்சைட்டும் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டில் கெட் ஆகிடுச்சு, டெஸ்ட்டும் பாஸ்னு வந்துடுச்சு. இப்போ நான் இந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணேன்னா ரிசல்ட் எப்படி வரும்னு பார்க்கலாம். நான் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிட்டு amazon.com ஆன்லைன் ஷாப்பிங்னு மட்டும் வைக்கிறேன். இப்போ நம்ம ரன் பண்ணால் நம்ம டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகணும். ஃபெயில் ஆகாத பாஸ் ஆனிச்சுன்னா அது ஃபெயில். இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து டெஸ்ட் ஃபெயில் ஆகணுன்றது, அது நடந்தால் தான் நம்ம டெஸ்ட் கரெக்டாக இருக்குன்றத சொல்லுவோம். ஸோ இப்போ பேஜ் கம்ப்ளீட்டாக லோட் ஆகிடுச்சு. லோட் ஆனவுடனே டைட்டில் கெட் ஆகிருக்கு. உங்கள் எக்லிப்ஸ்க்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் இந்த டைட்டில் தான், ஆனால் கம்பேர் பண்ணும்போது டெஸ்ட்டு ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் உங்களோட டைட்டில், யூஆர்எல், கண்டென்ட், பேஜ் சோர்ஸ் இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் வேலிடேஷன் மூலமாக பண்ணலாம். ஸோ வேலிடேஷனை இப்படி தான் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் வச்சுட்டு ஆக்சுவல் கூட கம்பேர் பண்ணி பார்க்குவீங்க. இப்போ நான் வந்து எக்ஸ்பெக்டட் டைட்டிலோடதை வந்து நான் கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு யூஆர்எல் எப்படி இதே மாதிரி இதே ஸ்கிரிப்டில் எப்படி யூஆர்எல்லை வேலிடேட் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ ஸ்ட்ரிங் யூஆர்எல்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி டிரைவர் டாட் கெட் டைட்டில்னு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இங்கே டிரைவர் டாட் கெட் கரண்ட் யூஆர்எல்னு கொடுத்தா போதும். அந்த என்ன கரண்ட் யூஆர்எல்லோ அது கெட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது உள்ள யூஆர்எல்னு கொடுத்தீங்கன்னா என்ன யூஆர்எல்லோ அது பிரிண்ட் ஆகும். இப்போ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்குள்ளே யூஆர்எல் டாட் கண்டென்ட் ஈக்குவல் டு நீங்கள் எக்ஸ்பெக்டட் தனியாக கொடுத்தும் இங்கே கண்டிஷனுக்குள்ளே வாங்கிக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக என்ன எக்ஸ்பெக்டடோ அதை வந்து கண்டென்ட் ஈக்குவல் மெத்தட்குள்ளே கொடுத்தாவே போதும். ஸோ யூஆர்எல் டாட் கண்டென்ட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்கள் யூஆர்எல் எக்ஸ்பெக்டட் யூஆர்எல்லை இங்கேயே கூட போட்டுடலாம். ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டட் யூஆர்எல். ஸோ அதை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம டெஸ்ட்டை ரன் பண்ணால் யூஆர்எல் கெட் ஆகி இது கூட கம்பேர் ஆகி உங்கள் டெஸ்ட் பாஸாக ஃபெயிலான்னு காமிக்கும். ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். உங்கள் பேஜ் லோட் ஆகிடுச்சு. இப்போ எக்லிப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூஆர்எல்லும் டெஸ்ட்டோட ரிசல்ட்டும் இருக்கும்.
ஸோ யூஆர்எல்ல வந்து கன்சோலில் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ யூஆர்எல் அண்ட் டெஸ்ட் பாஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு கரெக்டாக கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்வேலிட் இன்புட் கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும். வேலிட் இன்புட்டுக்கு என்ன அவுட்புட் வருது, இன்வேலிடுக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். இப்போ நான் வந்து அதே மாதிரி எப்படி வெப் எலமெண்ட்டுக்கு செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து டைட்டில் யூஆர்எல் தான் பார்த்தோம். இங்கே வந்து நான் சாம்பிள் ஃபார்ம், பிஸ்னஸ் சாம்பிள் ஃபார்ம் யூஆர்எல்லை வந்து எடுத்துக்க போகிறேன். இந்த யூஆர்எல்லில் வந்து எப்படி நம்ம வெப் எலமெண்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ப்ரீவியஸாக கொடுத்த கரண்ட் யூஆர்எல் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ன்றது வந்து சேம். ஸோ கமெண்ட் மல்டி கமெண்ட் கொடுத்ததை நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ என்ன கொடுக்குறீங்கன்னா டிரைவர் டாட் நேவிகேட் டு எந்த யூஆர்எல்க்கு நேவிகேட் ஆகணுமோ அந்த யூஆர்எல்லோடதை கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ஓப்பன் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து நேவிகேட் டு கொடுத்து எவ்வளோ வெப்பேஜ் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இப்போ நேவிகேட் பண்ண உடனே எந்த எலமெண்ட்டை செக் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கணும். இந்த வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய எலமெண்ட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் கிட்டேயே சப்ஜெக்ட்னு இருக்குது, இமெயில் அட்ரஸ்னு இருக்குது. ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஐடி நேம் எதுவுமே இருக்காது. ஸோ எதுவுமே இல்லாதனால நம்மளால் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு டெஸ்ட் பண்ண முடியாது. இதுக்கு வேறு மெத்தட் இருக்குது டெஸ்ட் பண்ண, அதை நான் அப்கமிங் செஷனில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த எலமெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே நான் வந்து எந்த எலமெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு செலக்ட் கொடுத்து எந்த எலமெண்ட் வேணாலும் வச்சு பாருங்கள், அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். இங்கே நான் வந்து மை கான்டாக்ட் ஃபார்ம் டாட் சிஓஎம்னு இருக்குல்ல, அதில் அந்த சிஓஎம்மை மட்டும் நான் எடுக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே உங்களால் டெஸ்ட் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே செலக்ட் பண்ணி அந்த சிஓஎம் மேலே வச்சிங்கன்னா இதோட டீட்டெயிலில் ஐடி இல்லை, நேம் இல்லை, வெறும் கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ கிளாஸ் நேம்ன்ற அட்ரிபியூட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்கன்னா டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் வந்து சிஓஎம் அப்படின்னு இருக்குது. ஸோ கிளாஸ் நேம் டாட் கெட் டெக்ஸ்ட்னு கொடுத்தா தான் அந்த கிளாஸ் நேமில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அது கெட் ஆகி கம்பேர் ஆக முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் என்னென்னு கொடுக்குறீங்கன்னா ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்ன்றதில் ஒன்றில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டென்ட் ஈக்குவல் டுல டாட் சிஓஎம்னு. ஸோ அந்த கண்டென்ட்டும் இதுவும் ஈக்குவலாக இருந்தால் டெஸ்ட் பாஸ் ஆகும், இல்லைன்னா ஃபெயில் ஆகும். உங்கள் டெஸ்ட் ரன் பண்ணுங்க. இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. உங்கள் எலமெண்ட்டோட டெக்ஸ்ட் கெட் ஆகிருக்கும். இப்போ வந்தீங்கன்னா டெஸ்ட் பாஸ் ஆகிடுச்சு. இதே இந்த சிஓஎம்க்கு பதிலாக நான் IN.IN, ஏன்னா டொமைன் நேம்ன்றது ரொம்ப முக்கியம், அதுதான் அந்த கண்ட்ரீஸை குறிக்கும். ஸோ இங்கே வந்து INன்னு கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இப்போ எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து டெஸ்ட்டு ஃபெயில் ஆகணும். அது ஆனிச்சுன்னா தான் அது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து உங்கள் டெஸ்ட்டை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்க்கு கொடுத்து செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வெப்பேஜில் எவ்வளோ எலமெண்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இந்த கான்செப்டை கொடுத்து செக் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா அதில் நிறைய மெத்தட்ஸ் வரும். அந்த மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தடை வேணாலும் யூஸ் பண்ணி உங்களோட வேலிடேஷன் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ அதில் என்னென்ன மெத்தட் இருக்குதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்னு கொடுக்கணும். ஏன்னா அந்த ஃபைண்ட் எலமெண்ட், அந்த எலமெண்ட் போய் ஃபைண்ட் ஆகிற இடத்துல இருந்து தான் ஆப்ரேஷன் நடக்கும். அதனால் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட்
ஏதாச்சும் ஒரு ஐடி சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு அட்ரிபியூட் நேம் கொடுங்க. நான் இங்கே ஐடி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்கப்புறம் டாட்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ், கண்டென்ட் ஈக்குவல், கேரக்டர் சீக்வன்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா இஸ் என்னேபிள்டு, இஸ் செலக்டட், இஸ் டிசேபிள்டு, இந்த மாதிரி நிறைய வந்திருக்கும். இதெல்லாமே வச்சு கூட செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம எக்ஸ்பாத்னா என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.